சரியா வாய் கோபி செயலாள வயதாங்க எப்படி நம்ம சத்திரது மாமா இதுவரை நான் பார்த்ததே கிடையாது வாய் கோபி காட்டுறது காட்டுறாரு வாய் கோபி செயலாளதும் தெரியாது அவர் வந்துக்கிறார் பாரு அவரு யாரு ஒரு டிவில விளம்பரத்துல நடிக்கிறாரு அவரு விளம்பரத்தியா நான் விளம்பரம் வாஷிங் பவுடர் கம்பெனி தான் நடிப்பாங்க புது தாமரை நடிக்கிறான்பா அவர்கிட்ட போயிட்டு மொத்தா நிறமா எங்க மாமா பாலைய கைய வச்ச உங்களை குச்சி தூக்கி ஈரப்பதம் மேல போறேன்னு சொல்லு போ வாய் கோபி செல்ல வந்து கரெக்டா சொல்லு சரிகிந்தி யார குத்தி பார்த்தா இதாண்டா வாய் கோபி சேராத நான் சொன்னா நீ சொல்லிடுவியா வாய்க்கிறோம் பேசிக்கிறோம் உடம்புக்கிறோம் நமக்கு இருக்கியா பாக்கிங் பவர் பேசக்கூடிய திறமை உள்ளவன் பேசக்கூடிய திறமை உள்ளவன் உலகத்தில் எங்க போனாலும் பேசிக்கிறான் அதே உடம்புக்கு எங்க போனாலும் வாயை கொடுத்து ஒருத்தன் ஒண்ணே இருப்பான் கூடிய வாயா வாய்கிற வேற உடம்புகிற வேற அது கிளீன் ஆகணுமா ஆமா அவர்கிட்ட போயிட்டு அரசே உங்களை பார்க்கும்போது செல பண்ணி மாதிரி சொல்லு போ ஐயா அரசே என்ன பண்ணுவா பார்க்கும்போது செல பண்ணி மாதிரி இருக்கு யார் இருக்கிறார்கள் ஏய் ஐ எம் சாரி நாளை பட்டு போமாட்ட காலில அச்சேரா அச்சாரோ போயா நீ போயிட்டு ஆட்சி போட்டுனா பெஞ்சி மேல உட்காந்து ஆஞ்சநாயுடு மாதிரி ஆஞ்சி ரெட்டியாரு நான் நாயுடுங்க நினைச்சு நாயுடா திங்கல திங்கள் கிடையாது ஆஞ்சு நாயுடு ஆன்ஸுங்க போடுறாங்க ஒருத்தர் தூங்கி போய் வீடு பிடிக்கிறவங்க கூட ஆன்சர் நச்சு வாயில் வச்சுக்கிறான் என்னடா அது ஏழு சேத்தான் நாட்டு வந்துடும் அந்த ஆன்சர் 4 பேர் நகிர்ல முகத்தின் கரையோட உட்காந்துக்கிறான் ஆன்சர் போற பாய்க்கு இல்ல மாத்தியரா அவன் என்ன கேட்கலாம் அது சிக்னல் அது இன்னொரு வருவான் மச்சான் பூஸ்ட் கூட மச்சான் ஐட்டம்ஸ் நோட் எடுத்துட்டு போய் கடியில கொடுத்தா அவன் நோட்டை பிரிச்சு கொடுக்குறான் அந்த ஆன்ஸ் பாய்ட்டு நெசிச்சு கொடுக்குறான் குட்டி சேர்த்து நீங்க ஆன்ஸுக்கு போறது ஒரு கட்சி கையில் கொச்சு நனிக்கிட்டு உரண்டு எடுத்து பண்ணிக்கிட்டு 1.5 மீட்டர் வெளிக்கிறான் மட்ட பழக்காது அவன் அந்த டைம்ல பேசுறான் இது எப்படி நோட் பண்ணுங்க முக்கியமா படிக்கிற பசங்க நோட் பண்ணுங்க நாளைக்கு எக்ஸாம்ல கூட ஒரு இது ஆன்சர் போடுவது எப்படி எளிதான முறையில் அதை வாயில் இருந்து எடுத்து போடுவது எப்படி ஆமா இப்போ ஆன்சர் போடுவதை கற்றுக்கொண்டீர்கள் எளிதான முறையில் ஆன்சர் எப்படி வெளியில எடுத்து போடுவது இந்த ஆள்காட்டி விரலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆள்காட்டி விரலை எடுத்துக்கொண்டு சிம்பிளாக இதை விட்டு எங்கேயாவது போடுங்க
சூப்பர் நடிகர் பண்ணீங்க. எங்க அம்மா சத்தியமா நான் யாருமே பார்க்கல. 1000 ரூபாய்க்கு நடிடான்னா நீ 2000 நடிகர் பண்ணி. தொடையில அடிச்சுக்கலாம். ஒரு 1100 எப்படி கொடுப்பேன் வரும்போது 1000 ரூபாய் நமஸ்காரம். இது பாவடா இதுக்கெல்லாம் அடிக்க நடி மாட்டானே தள்ளுங்க. ஆமா நாலா பத்து அனுப்பு சரி பகட்டா அப்படி என்ன நாடக வருது அர்ச்சனாபுர நாடே இப்பதான் கேள்விப்படுகிறேன். கோதுமாவுக்கு பூரி பண்ணுவான், அரிசியில பூரி பண்ணான். போடா போடா அந்த ஆளு எப்படி வந்தாலும் அந்த ஆளுக்கு தகந்த வார்த்தை பேசணும். தகாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. மனுஷனுக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்ல லிமிட் வர கோபம். கோபம் அதிகமா வச்சுன்னா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நேர போய் ஹார்ட் அட்டாக் பண்ணுவது. அந்த ஆளு யாரு எப்படி வந்தாலும் கோபம் வந்தா எதிர்காலத்துல புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. அப்புறம் ஓயப்பு துட்டு கவர்மெண்ட் கிட்ட வாங்கிக்கணும். சினிமாவில் உட்காந்து போறோம்னு வர்றோம் மச்சான். கோவத்தை வச்சுக்கிட்டு நீ பேசுறது எப்படி இருக்குதா? பல பாட்டு தான் பேசுவேன். அதுக்காக தள்ளுங்கள். சரி பகட்டா அப்பேற்பட்ட அர்ச்சனாபுரத்தை ஆண்டவருக்குரிய என்னுடைய பெயராக துரை துரியோதன துரியோதனன் வாழ்கை கற்க சடரே கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தகை. திருவள்ளுவருடைய வார்த்தையை மேற்கொண்டு அவருடைய 56 தேசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 56 தேசத்துக்கு மன்னன். இந்த மண்ணிலே பிறந்த மைந்தன் மன்னர்கள் கலை மேதைகள் இந்த மண்ணிலே பூமியிலே பிறந்திருக்கிறார்கள். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. சைலன்ஸ். உயிர் எழுத்துக்கள் 12. ஆமா, உயிர் எழுத்துக்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே பிறந்த மைந்தர்கள் கலை மேதைகள். முதல் எழுத்து என்ன? ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்தான். ஆமா, அறத்திலே சிறந்தவன் மகாபாரதத்தின் தருவன். ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்தான். ஆண்மையிலே பிறந்தவன் குஷேலன். ஈ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்தான். இன்பத்தை துறந்தான் மகாவீரன் பீஷ்மன். ஈகையோடு வாய்ந்தான் கர்ணன். உண்மையே பேசினான் ஹரிச்சந்திரன். ஊ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்தான். ஊக்கமுடன் வாய்ந்தான் துருவன். எதற்கும் அஞ்சாதவன் அர்ஜுனன். ஏ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்தான் ஏழுமலை சிறந்தவன் குஷேலன். ஐயமிட்டு கொண்டான் சிறுதண்ட பக்தன். ஒழுக்கம் உள்ளவன் ராமன். ஓதுவதிலே சிறந்தவன் வசிஷ்டன். அப்புறம் ஆட்சி சூடி தொன்றை வேந்தன். பல மொழிகளில் பேசி பாமர மக்களின் அறிவு கண்களை திறந்தால் மூதாட்டி ஔவையார். பிறந்த புண்ணிய பூமி இந்த புண்ணிய மண்ணு. இந்த மண்ணிலே பிறந்த மைந்தன் துரியோதன சக்கரவர்த்தி. இப்பேற்பட்ட மன்னரை நாம புகழ்ந்து பேச வேண்டும். அடிக்க மாட்டார். குறைவாக பேசினால் அடிப்பார். புகழ்ந்து